லிவர் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆர்கன். 500க்கும் மேற்பட்ட முக்கியமான வேலைகளை பார்க்குது. பிளட்டை பியூரிஃபை பண்ணுறது, கழிவுகளை வெளியேற்றுறது, வைட்டமின் மினரல்ஸை ஸ்டோர் பண்ணுறது, நியூட்ரியண்ட்டை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய வேலைகளை பார்க்குது. நமக்கே தெரியாமல் நம்மளுடைய சில ஹேபிட்ஸ் நம்ம லிவரை பாதிப்படைய செய்யலாம். லிவர் டேமேஜ் அப்படிங்கிறது ஒரே நாளில் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை இல்லை. தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக அந்த அஃபெக்ட் ஆகிட்டே இருந்து ஒரு குறிப்பிட்ட பீரியடில் லிவர் மொத்தமாக இயங்காமல் ஆயிரும். ஸோ நம்மளுடைய அன்றாட பழக்கங்களில் நமக்கே தெரியாமல் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய சில பேட் ஹேபிட்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். லிவரை பாதிப்படையக்கூடிய முதல் உணவை பார்க்க போகிறது சர்க்கரை. அதிகப்படியான சர்க்கரை பற்களை டேமேஜ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம லிவரையும் பாதிப்படைய செய்யும். நம்ம எடுத்துக்கக்கூடிய சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரை ஹை ஃப்ரக்டோஸ் கார்ன் சிரப் அப்படிங்கிற சிரப் பார்த்திங்கன்னா எல்லா ஆர்டிஃபிஷியல் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்லேயும் சேர்ப்பாங்க. கேக் இந்த மாதிரி பாஸ்ட்ரீஸில் கூட சேர்த்துருப்பாங்க. இதையும் அதிகமாக எடுக்கும்போது என்ன ஆகும்னா இது ஃபேட்டாக நம்மளுடைய லிவரில் டெபாசிட் ஆக ஆரம்பிக்கும். நம்ம லிவரையும் டேமேஜ் பண்ணும். சில ஆய்வுகள் சொல்கிற விஷயம் என்னென்னா, நீங்கள் ஓவர் வெயிட் இல்லாமல் இருந்தால் கூட சர்க்கரை அதிகமாக எடுக்கிறது ஆல்கஹாலை விட வேகமாக உங்கள் லிவரை டேமேஜ் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் கேக், பாஸ்ட்ரீஸ், சுகர் கேண்டீஸ் இதெல்லாம் எடுத்துக்கிறத ரொம்பவே குறைச்சிக்கிறது நல்லது. நெக்ஸ்ட்டு ஹெர்பல் சப்ளிமெண்ட்ஸ். நேச்சுரல் ப்ராடக்ட் அப்படிங்கிறதுக்காக ஹெர்பல் சப்ளிமெண்ட்ஸ் அதிகமாக எடுத்துக்கிறது நம்மளுடைய லிவரை டேமேஜ் பண்ணும். ஏன்னா லிவர் அப்படிங்கிறது எந்த ஒரு ஃபுட் ப்ராடக்ட்டோ இல்லை நீங்கள் மெடிசன் எடுத்துக்கிட்டாலும் அதை மெட்டபலைஸ் பண்ணுறது இந்த லிவர் தான். ஸோ ஹெர்பல் ப்ராடக்ட்டையும் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கும் போது உங்கள் லிவரை டேமேஜ் பண்ணும். நிறைய கண்ட்ரீஸில் இது பேன் பண்ணியிருந்தாலும் சில கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா ஓடிசி அவைலபிளாக இருக்குது. ஸோ இதையும் லிமிட்டாக எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அதிக உடல் எடையோடு இருக்கிறது. அதிகப்படியான உடல் எடை கொழுப்பு என்ன ஆகும்னா உங்களுடைய லிவரில் படிய ஆரம்பிக்கும். இது லிவரை டேமேஜ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இன்ஃப்ளமேஷனையும் உருவாக்கும். இதனால் லிவர் இயங்காமல் கூட போகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அதிக உடல் எடையோடு இருக்கீங்க அப்படின்னா அதை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா எக்ஸசைஸ், டயட் மாடிஃபிகேஷன் பண்ணுறது மூலமாக இந்த ஃபேட் டெபாசிஷனை உங்களால் தடுக்க முடியும். வைட்டமின் ஏ சப்ளிமெண்ட்ஸ். வைட்டமின் ஏ அப்படிங்கிறது நம்ம கண்களுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னுக்கும் ரொம்பவே அத்தியாவசியமான ஒரு வைட்டமின் தான். இதை நீங்கள் பிளான்ட்டில் இருந்தோ ஒரு ஃப்ரூட்ஸ்லேருந்தோ எடுக்கும்போது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஒரு சப்ளிமெண்ட்டாக எடுக்கும்போது அளவுக்கு அதிகமாக எடுக்கிறீங்க அப்படின்னா அது உங்கள் லிவரை டேமேஜ் பண்ணும். சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான். எந்த ஒரு ட்ரிங்க்லேயுமே ஹை ஃப்ரக்டோஸ் சுகர் கார்ன் சிரப் இருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு சர்க்கரை தான். இந்த சர்க்கரை நம்மளுடைய லிவரில் தான் மெட்டபலைஸ் ஆகும். அதிக கொழுப்பாக படிய ஆரம்பிக்கும். ஸோ சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அதிகமாக எடுத்துக்கிறதும் நம்மளுடைய லிவரை டேமேஜ் பண்ணும். அசிட்டமினோஃபென் அப்படின்னு சொல்லக்கூடிய பேராசிட்டமால். இது ஒரு சாதாரண ஒரு ஃபீவருக்கோ இல்லை தலைவலிக்கோ நீங்கள் எடுத்துப்பீங்க ஆஸ்பிரினுக்கு மாற்றா. இதை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கும் போது என்ன ஆகும்னா ஒரே நேரத்தில் அதிகமான டோசேஜ் எடுத்துக்கிறீங்க தவறுதலாக அப்படிங்கும்போது உங்கள் லிவர் தான் இதை மெட்டபாலைஸ் பண்ணும். சில நேரங்களில் லிவர் டேமேஜ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ பேராசிட்டமால்னால் லிவர் டேமேஜ் ஆகிறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு அட்வர்ஸ் எஃபெக்ட். அடுத்து டிரான்ஸ்ஃபேட். பேக்கேஜ்டு ஃபுட், பேக்கிங் ஃபுட்டில் எல்லாம் அந்த டிரான்ஸ்ஃபேட் அதிகமாக இருக்கும். இது நம்ம லிவருக்கு ரொம்பவே நல்லது இல்லாத ஒரு ப்ராடக்ட் தான். இது கொழுப்பாக படிய ஆரம்பிக்கும். இதில் கெட்ட கொழுப்புன்னு சொல்லக்கூடிய எல்டிஎல் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். இதனால் வெயிட் கூட உங்களுக்கு ஜாஸ்தியாகும். சம் மிஸ்டேக்ஸ், அதாவது ஹாஸ்பிட்டலில் வேறு ஒரு பேஷண்ட்டுக்கு யூஸ் பண்ண இன்ஜெக்ஷனை அதாவது நீடில் உங்களுக்கு யூஸ் பண்ணும்போதும் ஹெப்படைட்டிஸ் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அந்த பேஷண்ட்டுக்கு ஹெப்படைட்டிஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அந்த நீடில் மூலமாக பரவுறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ எப்போவே நீடில் யூஸ் பண்ண சொல்லுங்கள். உங்களுக்கு டாக்டர்ஸோ இல்லை நர்ஸஸோ யாராவது இன்ஜெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடியது ஒரு புது இன்ஜெக்ஷனாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. அளவுக்கு அதிகமான ஆல்கஹால் இன்டேக் அப்படிங்கிறது உங்கள் லிவரை கண்டிப்பாக டேமேஜ் பண்ணும். லிவர் சிரோசிஸையும் உண்டு பண்ணும். ஏன்னா நான் ஆல்கஹாலிக் லிவர் டிசீஸ் ஒரு பக்கம் உங்களுக்கு பிரச்சனையாக இருந்தாலும் இந்த ஆல்கஹால்னால் வரக்கூடிய லிவர் டிசீஸ் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணும். ஏன்னா ஃபேட் டெபாசிட் ஆக ஆரம்பிக்கும். டயபெட்டிஸை இன்டியூஸ் பண்ணுற மாதிரியான சூழ்நிலைகளையும் உருவாக்கும். ஸோ ஆல்கஹால் எடுத்துக்கிறத நீங்கள் முடிந்த வரைக்கும் இன்டேக்கை கம்மி பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. ஸ்ட்ரெஸ், அதிகமான அளவு ஸ்ட்ரெஸ் இருக்கிறது, ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிறது, இந்த மாதிரியான காரணங்கள் கூட உங்கள் லிவரை அஃபெக்ட் பண்ணலாம். நிறைய ஹார்மோன்ஸை பார்த்திங்கன்னா இம்பேலன்ஸ் ஆக்கி உங்கள் லிவரையும் அஃபெக்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணம். அதுக்கடுத்து தூக்கம். தூக்கம் அப்படிங்கிறது ரொம்பவே இன்றியமையாத ஒன்று. உங்களுக்கு எப்போல்லாம் ஸ்லீப் டிப்ரிவேஷன் அதாவது தூக்க குறைபாடு இருக்கோ அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மற்ற டிசீஸையும் உருவாக்கும். அதாவது டயபெட்டிஸ், ஹார்ட் டிசீஸ், ஸ்ட்ரோக் மாதிரியான டிசீஸை உருவாக்குறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டிப்ரெஷன் மாதிரியான பிரச்சனைகளையும் உருவாக்கும்.
உங்கள் லிவரையும் இது ஒரு வாரம் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சில ஆய்வுகள் சொல்லுது. ஸ்மோக்கிங், எக்ஸசிவாக ஸ்மோக் பண்ணுறது கூட உங்கள் லிவரை அஃபெக்ட் பண்ணுறதாகவும் சொல்கிறாங்க. இது தவிர நிறைய ப்ராசஸ்டு ஃபுட்டு எடுத்துக்கிறது, போதுமான அளவு தண்ணீர் குடிக்காமல் இருக்கிறது, ஏன்னா உங்கள் லிவரும் டீஹைட்ரேட் ஆகும். நாளாக இந்த டீஹைட்ரேஷன் உங்கள் லிவரையும் அஃபெக்ட் பண்ணும். இங்கே சொல்லப்பட்ட எல்லா ஹேபிட்ஸுமே நமக்கே தெரியாமல் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம். இதனால் தினப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் லிவர் அஃபெக்ட் ஆகி ஒரு பீரியடில் செயலிழக்கிற மாதிரி ஆகிடும். லிவர் அஃபெக்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு எந்த விதமான சிம்டமும் இல்லாமல் தான் வரும். ஆல்கஹால் சாப்பிட்றவங்க மட்டும் இல்லை, உடல் எடை அதிகமாக இருக்கவங்க மட்டும் இல்லை, லீனாக இருக்கவங்களுக்கும் இந்த பிரச்சனை வரலாம். லிவர் அப்படிங்கிறது எப்படி நம்ம பாதுகாக்கலாம் அப்படின்னா நம்மளுடைய ஹேபிட்ஸ் மூலமாக தான், ஃபுட்டு மூலமாக தான். இது தவிர நம்ம இயர்லி ஒன்ஸ் நம்ம லிவரை ஸ்க்ரீன் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. தேங்க்யூ.